வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ சேவையில் மிகப்பெரிய மாற்றம் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 1 வீடியோ தான் இது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இருக்கிற மாத சம்பளதாரர்களின் பிஎஃப் பணத்தை நிர்வாகம் செய்யும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பிஎஃப் தொகை செலுத்துகிற விதிமுறை பார்த்திங்கன்னா முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இபிஎஃப்ஓ அமைப்பு விரைவில் பார்த்திங்கன்னா இபிஎஃப் டு இபிஎஸ் பலன்களை பெறுவதற்கான ஊதிய வரம்பு, பார்த்திங்கன்னா இபிஎஃப்லேருந்து இபிஎஸ் பார்த்திங்கன்னா அதற்கான ஊதிய வரம்பு 15,000லேருந்து 25,000 உயர்த்தி திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா மாத சம்பளம் வாங்கும் மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா அடிப்படை சம்பளம் ரூ. 25,000 வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25,000 ரூபா வரைக்கும் அடிப்படை சம்பளம் வாங்குறவங்களுக்கும் பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா ரூ. 15,000 வரை மட்டுமே சம்பளம் வாங்கும் மக்களுக்கு மட்டுமே பிஎஃப் தொகை செலுத்துவது கட்டாயமாக இருந்த நிலையில் இப்போ 25,000 வாங்குறவங்களுக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற முக்கியமான தகவலை பெறுவதற்கு பார்ட் 2 வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.